ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கண குறிப்பறிதல் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா பண்பு தொகை என்ற தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். பண்பு தொகை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா செங்காந்தல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்னு பார்த்திங்கன்னா செம்மையாகிய காந்தல். இப்போ ஆகிய என்ற பண்பு உருவு பார்த்திங்கன்னா இதில் மறைந்திருக்கு, இந்த வார்த்தையில் மறைந்திருக்கு. அதனால் இது பண்பு தொகை. செம்மை என்பது அதனுடைய நிறத்தை குறிக்குது, அதனால் இது பண்பு தொகை. வட்டத்தொட்டி, இந்த வட்டத்தொட்டி என்பதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பார்த்திங்கன்னா வட்டமான தொட்டி. இப்போ வட்டமான ஆன என்ப பண்பு உருவுகள் இதில் மறைந்திருக்கு, அதனால் இது பண்பு தொகை என்று நாம் சொல்கிறோம். அடுத்தது இன்மொழி. இன்மொழியை நம்ம எப்படி